வணக்கம், வெல்கம் டு சென்னை சமையல். இன்னைக்கு வெங்காய சட்னி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். வெள்ளாரி வெங்காயம், ஒரு 2 வெள்ளாரி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, மிளகா வத்தல் ஒரு 4 மிளகா வத்தல் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை. ஸோ இப்போ இந்த 4ஐயும் அரைச்சிடணும். தக்காளி, மிளகா வத்தல், புளி, கருவேப்பிலை 4ஐயும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். தக்காளி, மிளகா வத்தல், கருவேப்பிலை, புளி, உப்பு போட்டிருக்கேன். ஸோ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கியிருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி கண்ணாடியாக வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிடலாம். அரைச்ச பேஸ்ட்டில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். நம்மளோட ஆனியன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அது நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் அப்படியே சைடில் நிற்குது. ஸோ இப்போ நமக்கு சட்னி ரெடி. பவுலுக்கு மாற்றிடலாம். நம்மளோட ஆனியன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசையோடு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.